சரண்டர் ஆகுங்க. சரணாகதி அடைங்கன்னு சொல்லுவாங்க வந்து. சரண்டர் அப்டின்னோனே எல்லாரும் வந்துட்டு அப்ப வந்து நான் எதுவுமே செய்ய தேவையில்லையா? நான் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறதா வந்துட்டு? நான் எப்படி நம்புறது? சரண்டர எப்படி நம்புறதுன்னு நெறைய பேருக்கு டவுட் வரும் வந்து. சரண்டர் அப்டின்னா வந்து என்னன்னா, உங்க லைஃப்ல நெறைய சிச்சுவேஷன்ஸ் நடக்கும். நீங்க சரண்டர் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து நல்லது மட்டுமே நடக்கும். சேலஞ்சஸே வராது. அப்படி கிடையாது. எல்லாமே வரும். மைண்ட்ல தாட்ஸ் வரும். எல்லாமே வரும். நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் தள்ளி இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் வந்து. ஒரு சாட்சியா இருந்து அத நீங்க பார்க்கிறப்ப, அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதுதான் உண்மையிலேயே சரண்டர் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா இந்த யுனிவர்ஸ்க்கு தெரியும். உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு. நீங்க இது வேணும், இது வேணும், நான் இத எப்படி செய்ய போறேன்? அதை எப்படி செய்ய போறேன்னு நமக்குள்ள நெறைய குழப்பங்கள், நெறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் வந்து. நீங்க எதையுமே தடுக்காம ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் நீங்க ரிசீவ் பண்ணா மட்டுமே போதும். ஆனா இந்த மனநிலைக்கு வர்றது வந்து நெறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் வந்து. ஆனா அந்த மொமெண்ட் நீங்க இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து, நீங்க எத பத்தியுமே உங்க லைஃப்ல கவலைப்பட தேவையில்ல. எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் வந்து கண்டிப்பா நல்லத குடுக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த யுனிவர்ஸ். அது உங்களுக்கு எப்பயும் நல்லது மட்டும் தான் குடுக்கும்.